அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட வகுப்புல பார்க்கக்கூடியது குறிஞ்சிப்பாட்டோட 2ஆம் பகுதி. குறிஞ்சிப்பாட்டுல முதல் வகுப்புலயே நம்ம பார்த்திருந்தோம். அதுல குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர், குறிஞ்சிப்பாட்டு யாருக்காக எழுதப்பட்டது, அதே போல தலைவன் தலைவியினுடைய அந்த களவு வாழ்க்கை, காதல் பற்றிய வாழ்க்கைய தோழி செவிலி கிட்ட எடுத்துரைத்த விதம் பற்றியும் நாம முதல் வகுப்புல பார்த்திருந்தோம். அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். திணைப்புணம் காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககால வாழ்க்கையில மக்கள் திணைப்புணம் காத்தல் அப்படின்ற ஒரு செயல்ல ஈடுபட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, வயல்வெளிகள்ல, தோட்டங்கள்ல, அவங்களுடைய நிலங்கள்ல பயிர் செஞ்சிருப்பாங்க. அந்த பயிரை பறவைகள்ட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த பறவைகள் தங்களுடைய நெல்மணிகள், சோளம், அதே போல பயிர் வகைகள் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுக்காக தோழி, தலைவி எல்லாரும் கூட்டமா சேர்ந்து அங்க போய் அந்த பறவைகள்ட்ட இருந்து அந்த உணவை காப்பாத்துவாங்க. அதுதான் திணைப்புணம் காத்தல். அந்த மாதிரி திணைப்புணம் காக்கக்கூடிய நிகழ்வுலதான் என்ன செஞ்சிருக்காங்க, தலைவனை தலைவி சந்திச்சிருக்காங்க. அப்ப தோழியும் தலைவி கூட இருந்திருக்கா. அதனால அந்த காதல் வாழ்க்கையானது அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செவிலி கிட்ட எனக்கு எந்த மாதிரி இந்த நிகழ்வானது தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இது. தலைவன் தலைவியிற்கு இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கைய திணைப்புணம் காத்தல் வழியா உணர்த்தக்கூடிய அந்த செய்தியை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல தோழியும் தலைவியும் என்ன செய்யறாங்க, திணைப்புணம் காக்குறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படி போகும்போது பெரிய பரண் அமைச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பறவைகள்ட்ட இருந்தும் விலங்குகள்ட்ட இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் போய் தங்கக்கூடிய இடம் தான் அந்த பரண். அந்த பரண் மேல இருந்துகிட்டு வரக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தட்டை, குளிர், கவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆயுதங்கள்னால, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள்னால அந்த பறவைகளையும் விலங்குகளையும் மேல இருந்து விரட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய பரண் மேல இவங்க எல்லாம் ஏறி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அங்க பறவைகள் எல்லாம் வருது, விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு அருவிக்கு குளிக்க போறாங்க. அருவிக்கு குளிக்க போனதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல பல வகையான மலர்களை எல்லாம் பாக்குறாங்க. ஒவ்வொரு மலர்களையா எடுத்து ரொம்ப அழகழகா எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க. அதே போல இடுப்புகள்ல ஒரு மாலை மாதிரி அணிஞ்சு வச்சுக்கிறாங்க. தலையில கிரீடம் மாதிரி சுட்டிக்கிறாங்க. பல வகையான மலர்களை எடுத்து அங்க தோழி, தலைவி எல்லாரும் தண்ணீர்ல விளையாடுறாங்க. அந்த அருவியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறத ரசிக்கிறாங்க. அதே போல சாயங்கால வேளையில எப்படி இருக்கு அப்படின்னா, பறவைகள் எல்லாம், அதாவது காலையில பறவைகள் எல்லாம் தங்களுடைய இரையை தேடி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சாயங்கால வேளையில தலைவனை சந்திக்கிறாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, மேகங்கள்லாம் நிறைஞ்சு பெரிய கடல்ல இருந்து எல்லா தண்ணியையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மழை பொழியிற மாதிரி, கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நீரையும் மேகமானது எடுத்துக்கொண்டு மழை பொழிவது போல அந்த மழையானது இருந்தது, அந்த அருவியானது பொழிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இத இன்னிசை முரசின் சுடர் பூன்சை ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எக்கின் மின் மயங்கு கருவிய கல்மிசை பொழிந்தன. கல்மிசை அப்படின்னா பெரிய பெரிய மழை துளிகளாக அந்த அருவியானது பொழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது தலைவியின் தலைவருடைய அந்த களவு வாழ்க்கையானது நிகழ்ந்தது. திணைப்புணத்துல காக்கும்போது தோழிகள் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா கையில இருக்கக்கூடிய பூக்களாகட்டும், தண்ணி ஆகட்டும் எல்லாத்தையும் அடிச்சு விளையாடுறாங்க. தலைவன் எப்படி இருந்தான், பார்க்கும் பொழுது தலைவன் எப்படி இருந்தான் அப்படின்றத சொல்றாங்க. தலைவன் உடல்ல சந்தனம் பூசியிருந்தான், பல வகையான ஆபரணங்களை அவன் அணிஞ்சிருந்தான். அது மட்டும் இல்லாம கையில ஒரு வில் வச்சிருந்தான். அடுத்தது ஏதாவது ஒரு விலங்கு வேட்டையாடணுன்ற ஒரு மரண்ட பார்வையோட அம்பை எடுத்து வச்சிருந்தான். அடுத்தது அவன் காலில் வீரக்கடல் அந்த செருப்பானது அணிஞ்சிருந்தான். அதே போல அந்த அவன் நடக்க நடக்க அவனுடைய அந்த
செருப்பானது ஒவ்வொரு அடியும் எடுக்க வைக்கும் போதும் அது வீசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக தலைவனுடைய தோற்றத்தை எடுத்து சொல்றாரு கபிலர். செவ்வரிக்கு ஏற்றவிங்க இறை தடக்கையின் வண்ண வரிவில் ஏந்தி அம்புதெறிந்து நுண்வினை கச்சை இதயக்கு அறச்சுட்டி இயல்பு அணிப்பொழிந்த ஈகை அப்படின்ற வரிகளால சொல்றாரு. தடக்கை அப்படின்றது ரொம்ப வலிமையான கை. பெண்களுக்கு வந்து மூங்கில் போன்ற தோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆண்களுக்கு நல்ல வலிமையான தோள்கள் அப்படின்றதுனால இந்த இடத்துல தடக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமையான கை என்ற வார்த்தையை கபிலர் பயன்படுத்தி இருக்காரு. இப்படியாக தலைவிக்கும் தலைவனுக்கும் நடந்தக்கூடிய அந்த நிகழ்வை தோழி செவிலிக்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய திறம் தான் நாம இதுல பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படியாகத்தான் இருக்கு அந்த அவங்களுடைய காதல் வாழ்க்கையானது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில அந்த காதலானது மலருது. இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.